ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, QA டெஸ்டர் இன்டர்னுக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, QA டெஸ்டர் இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் இன் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர்ஸ் இன் டெக்னாலஜி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிடெக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் பிடெக்கை தவிர வேறு எது பண்ணியிருந்தாலுமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஒன்லி பிடெக் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாவா வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ஜாவா லாங்குவேஜ் தான். ஸோ ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதில் நல்லா உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங்லாம் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா பேஸ்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரக்கிள், MySQL இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்டிங் மெத்தடாலஜிஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ளவுடு, AWS இதெல்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஐஎம் இன்ட்ரெஸ்டட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்லோட் யுவர் ரெஸ்யூம்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணி மேனுவலாக கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை வித் இண்டீட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் இண்டீடை யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்கள் ஸ்ட்ரீட்டு, சிட்டி, ஸ்டேட்டு, பின்கோடு, கண்ட்ரி இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் கரண்ட் ஜாப் டைட்டில், ஸ்கில் செட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் ஜாப் டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்னால் ஃப்ரெஷர்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் ஸ்கில் செட் கேட்டிருக்காங்க. ஸ்கில் செட் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட்லாம் இந்த ஜாப் ரிலேட்டடாக இருக்கோ அது எல்லாத்தையுமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸையும் இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் சோஷியல் நெட்ஒர்க்கோட லிங்க் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் வந்து இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபேஸ்புக் லிங்க் இருக்கு இல்லையா, அந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் லிங்க்கையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லிங்க் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், இது மேண்டிட்டரி கிடையாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக லிங்க் ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் லிங்க்டின், ஃபேஸ்புக் ரெண்டுத்தோட ப்ரொஃபைல் லிங்க்கையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ, ரெஸ்யூம்லாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கேப்ச்சா என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கேப்ச்சா என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசஸ்மெண்ட்டுக்கு போகும். ஸோ அங்கே சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க, அதுக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ அப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.